கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வேதாகமத்திலே நாம் சில பாத்திரங்களை எடுத்து அவர்களை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை நாம் தியானித்து வருகிறோம். அதில் முதலாவதாக ஆதாமையும் ஏவாளையும் குறித்து பார்த்தோம். அவர்களை தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அழகுபடுத்தி அவர்களுக்கு தம்முடைய சொந்த ரூபத்தை கொடுத்து சொந்த சாயலை கொடுத்து தன் சொந்த கையினால் அவர்களை உருவாக்கி தேவன் அழகு பார்த்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்த போது என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை சபித்து அந்த ஏதேனின் அனுபவத்தை விட்டு அவர்களை வெளியே துரத்தினார். அதற்கு பின்பதாக அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்கள் பிள்ளைகள் சாபத்தின் அடையாளமாக பிறந்தாலும் ஆசீர்வாதத்தினுடைய சாயலாக அவர்கள் மனுக்குலமாக பூமியிலே உருவெடுத்தார்கள். அப்படி தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வாழ்க்கை நிமித்தமாக தாம் விரும்பின காரியத்தை மனுஷன் செய்யும் போது அவனை ஆசீர்வதித்தும் தான் விரும்பின காரியத்தை அவன் செய்யாத போது அவனை சபித்தும் அநேக காரியங்களை நடப்பித்ததற்கு அவர்களும் ஒரு அடையாளமாக இருந்தார்கள். அவர்களுடைய பலிகளை கர்த்தர் ஒருவனுடையதை ஏற்றுக்கொண்டும் ஒருவனுடையதை ஏற்றுக்கொள்ளப்படாத போதும் அதன் நிமித்தமாக கொலை பாதகம் ஏற்பட்டதை குறித்து நாம் சிந்தித்தோம். அதன் பின்பதாக பூமியானது மகா கொடூரமான பாவத்திற்குள்ள மகா பயங்கரமான வெறிக்குள்ள அசுத்தத்திற்குள்ள போகும்போது தேவன் தாமாகவே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அந்த மனு குலத்தை முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்து பூமியை உற்று நோக்கின போது நோவா என்கிற ஒரு நீதிமானும் உத்தமனுமான ஒருவன் தேவனுடைய சிந்தைக்கு எதிராக போராடி திரும்பவும் மனு குலத்தை பூமிக்கு கொண்டு வந்தான். அதனுடைய வம்ச வரலாறிலே வந்தவன் தான் ஆபிரகாம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லி அந்த காரியத்தை நீ செய்யும் போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றும் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் உடைய ஆபிரகாமுடைய மனைவி சாரா என்று பெயர், நாகோருடைய மனைவிக்கு மில்காள் என்று பெயர். இவள் ஆரானுடைய குமாரத்தி. இந்த ஆரான் மில்காலுக்கும் இஸ்காலுக்கும் தகப்பன். சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தால். சேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிராமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். தேராகு ஆரானிலே மரித்தார். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது அவன் தன்னுடைய பெற்றோருடனும் தன்னுடைய மனைவியோடும் அவன் இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆபிரகாம் சாதாரணமானவனாக அல்ல, அவனுடைய தகப்பன் வீட்டோடு எல்லா விதமான வசதிகளோடும் எல்லா விதமான காரியங்களோடும் அவன் வாழ்ந்து வருகிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது 30ஆம் வசனத்துல, சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள் என்று வசனம் சொல்லுகிறது. மற்ற எல்லா காரியமும் உண்டு. ஆனால் தேவ வார்த்தையின்படி அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. ஆனால் அவளையும் சேர்த்து கொண்டு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தகப்பன் வீட்டையும் மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நான் காண்பிக்கும் இந்த தேசத்திற்கு போ என்று ஆபிரகாமை தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் ஆசீர்வாதம் என்று எடுத்தாலே அது ஆபிரகாம் என்றுதான் ஆரம்பிப்பார்கள். அவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாக பேசுவது உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதற்கான காரணம் என்ன என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
என் தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வாரானால், ஒரு காரியத்தை சொல்லுவாரானால், அந்த காரியத்தின் பின்பதாக ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய இழப்பு, அநேக காரியங்கள் அதிலே காணப்பட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற காரியத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதை தான் தேவன் பார்க்கிறார். அதுதான் ஆதாமிடத்திலும் பார்த்தார், அதை தான் நோவாவிடத்திலும் பார்த்தார், அதை தான் ஆபிரகாமிடத்திலும் பார்க்கிறார். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆதாமிடத்துல சொல்லப்பட்ட காரியம், இந்த மரத்தின் கனியை புசிக்க கூடாது, அவ்வளவுதான். அது யார் சொன்னாலும் கேட்க கூடாது. ஆனா எல்லா இடத்திலேயும் மனைவி என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான சாத்தானின் சாயல் ஒவ்வொருவனோடும் கூட இருக்கும். அங்கேயும் ஏவாள் இடத்துல அவன் மனைவி வந்து சொல்லுகிறான், அந்த காரியத்தை கேட்டு அங்கே அந்த காரியத்துக்கு உடன்பட்டு போகிறான். ஆனால் நோவாவின் இடத்துல அவனுடைய மனைவியை பத்தி பேசப்படவே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக மனைவி இருந்திருக்க கூடும், அவருடைய ஆலோசனைகள் இருந்திருக்க கூடும். ஆனால் அதை ஜெயிச்சு வந்ததுனால நோவா ஒரு திரள் கூட்டமான ஜனத்தை மீட்டெடுத்து அடுத்த சந்ததிக்கு நேராக ஜனங்களை நடத்தினான். திரும்பவுமாக ஆபிரகாமிடத்துல வரும்போது அவளை குறித்து தனிப்பட்ட வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பிள்ளை இல்லாதிருந்தால், அவள் மலடியாய் இருந்தாள், ஆனால் மனைவியை சேர்த்து கொண்டு தன் தகப்பன் வீட்டை எல்லாவற்றையும் விட்டு தேவனாகிய கர்த்தர் அவனை கடந்து போக சொன்னார். ஏன்னா அப்பதான் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணவே முடியும். தகப்பன் வீட்டோடு இருக்கிற வரைக்கும் எப்படியா இருந்தாலும் சோறு நடக்கும். நம்ம எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சோறு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ எல் மாடு மாதிரி சும்மா ஊரை சுத்திட்டு வந்தாலும் சாப்பாடு நடக்கும். எல்லா இடத்துலயும் அப்படிதான் உண்டு. ஆனால் தகப்பன் வீட்டை விட்டு கடந்து செல்லும் போது, அதுவும் குறிப்பிட்டு மனைவியோடு மட்டுமே செல்லும் போதுதான் அங்க போராட்டமே ஆரம்பிக்கும். அங்கேதான் ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லுகிறார், நீ புறப்பட்டு போ, இங்க இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு நீ புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான் என்பதுதான் முக்கியம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்துவும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான் என்று சொல்லப்படும். 75 வயது அது வரைக்கும் இருந்த எல்லா காரியங்களையும் விட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லப்படுகிறது. அநேக நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் தேவன் சொல்லுகிற அந்த காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுதான் ஆதாம் காரியத்துல ஒரு மரத்தின் கனியை மட்டும் தவிர்த்து வைத்தார், அதை கீழ்ப்படிய வேண்டும். நோவாவின் காரியத்துல ஒரு பெரிய ப்ராஜெக்டை கொடுக்கிறார், இதை செய் என்று சொல்லி. அது சம்பந்தமில்லாத ஒரு காரியம் தான். அங்க மழை இல்லாமல் பஞ்சத்துல ஜனங்கள் இருக்கும் போது மழை பெய்ய போகிறது, பேழை கட்ட போகிறேன், அதுல ஜனங்கள் எல்லாரையும் தேவன் அழிக்க போகிறார் என்று சொல்லுகிறது கம்ப்ளீட்டா இரலவென்டான காரியம், யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஆனால் நோவா கீழ்ப்படிந்தான். ஆபிரகாமின் காரியத்துல பார்க்கும் போது ஏற்கனவே ஆசீர்வாதமா இருக்கிறான், பெரும் திரள் கூட்டமான ஜனத்தின் மத்தியில தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறான். ஆனால் தேவன் சொல்கிறார், இவர்களை விட்டு பிரிந்து போ, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். You have to leave the place, but there is no question. If it is a command from God, there should not be a question against God. தேவனிடத்திலிருந்து ஒரு காரியம் சொல்லப்படுமானால், ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக அழைப்பாரானால், ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு கட்டளையை கொடுப்பாரானால், அதை எதிர்த்து கேள்வி கேட்காதபடிக்கு அதை சரி என்று சொல்லி போகும்போது அது ஆசீர்வாதம், அது சந்ததிக்கு ஆசீர்வாதம். இங்கே ஆபிரகாம் அந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு காரியம் ஆபிரகாம் இடத்துல இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். போதும். ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். The first quality of Abraham is he obeyed the God. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். இரண்டாவது காரியம், அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். நீங்க ஆபிரகாமை குறித்து எல்லா இடத்திலும் பார்க்கும்போது எங்கெங்கெல்லாம் ஆண்டவரோடு பேசுகிறானோ அந்த இடத்துல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துவான். தேவனுக்கு என்று கொடுக்கிற கனத்தை சரியாக கொடுப்பான்.
ஆண்டவருக்கு என்று ஒதுக்குகிற காரியத்தை சரியாக செய்வான். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக செலுத்தக்கூடியவன். நமக்கு ஆண்டவருக்கு செலுத்துற மரியாதை என்னங்க செலுத்தி இருக்கிறீங்க? வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு போறது, அட்லீஸ்ட் அது உனக்கு உன்னுடைய தேவைக்காக நீ போனாலும் கூட அதுவாது நீ ஆண்டவருக்கு செலுத்துற மரியாதை நினைச்சு தொடர்ந்து செலுத்தினது உண்டா? எந்த இடத்திலாவது தேவனுக்கு என்று எதையாவது காரியங்களை கொடுத்ததுண்டா? எதையாவது இழந்ததுண்டா? எதையாவது சகித்ததுண்டா? இதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற மரியாதை. இங்கே வனாந்தரத்தின் வழியாக கடந்து போகிறான். அந்த காரியங்கள் எல்லாம் புதிதானவைகளாக இருக்கிறது. ஆனால் தேவன் தரிசனமாகி சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். முதல்ல கேட்டு அங்க ஒரு பலிபீடத்தை ஆண்டவருக்கு பலி செலுத்து. அதுதான் தேவனாகிய கர்த்தரிடத்துல, ஆபிரகாம் இடத்துல தேவன் பார்த்த காரியம் அதுதான். அதனாலதான் அவனுடைய பலி செலுத்துதலை தேவனாகிய கர்த்தர் உற்று நோக்கினார். இன்னொரு இடத்துல கூட பார்க்கலாம். அதே 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். போதும். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டது. Wherever he goes, he creates a place for God. ஆண்டவருக்கு என்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவான். He makes an altar. தேவனுக்கு என்று கொடுக்கிற கணத்தை அவன் கொடுப்பது உண்டு. அதனாலதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி சும்மா மொட்டை கட்டையா போய் சொல்ல முடியாது. கூக்குரல் போடுறதுனால தேவன் பயந்தோ மயங்கியோ அல்லது ஏமாந்தோ உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். உன் வாழ்க்கையில ஆபிரகாமுக்கு ஒத்த கீழ்ப்படிதல் இருக்கிறதான்னு பாப்பா. இந்த வீடு வேண்டாம்னா அந்த வீட்டுல குடியிருந்தா கூட நம்மளால குடியிருக்க முடியாது. இந்த ஊரை விட்டு அந்த ஊருக்கு போனா நம்மளால போக முடியாது. இந்த வேலையை விட்டு அந்த வேலையை செய்யணும் நம்மளால செய்ய முடியாது. இந்த காரியத்தை விட்டு அந்த காரியத்தை செய்யணும் செய்ய முடியாது. எது நமக்கு சௌகரியமோ, எது நமக்கு பிரியமோ, எது நமக்கு ஏற்றதாக இருக்கிறதோ, எது நமக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறதோ அதை தான் செய்வோம். இதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில வரக்கூடாதற்கான தடை. என்னாவது போராடி என்ன காரியத்தை பைபிள்ல இருந்து 100 காரியங்களை எடுத்து இத்தனை காரியங்களினால, இத்தனை பாதிப்புகளினால, இத்தனை கொடூரங்களினால, இத்தனை செயல்பாடுகளினால, இத்தனை இழப்புகளினால இதை செய்ய வேண்டாம். ஐலீஸ்ட் பாதர் அபௌட் தட். நீ என்ன காரியத்தை சொன்னாலும் நான் நினைச்சதுதான் செய்யும். உன் வாழ்க்கையில ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வராது. உன் வாழ்க்கையில நீ என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிறாயோ அதற்குள்ளேயே உட்கார்ந்திருந்த அந்த காரியத்தை செய்வதற்கு நீ எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு முறை கர்த்தர் தரிசனமானாலும் அது தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் அது சித்திக்காதது, வாய்க்காது. உன் விருப்பப்படி கர்த்தர் காரியத்தை செய்ய மாட்டார். அது நல்ல காரியமாக இருந்தாலும் தேவன் அதிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார். ஆபிரகாமின் காரியங்கள் அப்படித்தான் இருந்தது. ஆபிரகாமினுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையானதாக இருந்தது, ஸ்மூத்தாக இருந்தது. விக்கிரகங்களை ஆராதிக்கிற அவன் தேவனை ஆராதிப்பதே பெரிய காரியம்தான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், இந்த இடத்தை விட்டு வா, இந்த குடும்பத்தை விட்டு வெளியே வா, நான் காண்பிக்கிற இடத்திற்கு போனா அங்கே முதல் வேலை என்ன? இந்த இடத்தை உனக்கு நான் சொந்தமாக கொடுப்பேன். உடனே எனக்கு என்று கூடாரத்தை போடல, எனக்கு எங்க வீடு கட்டலாம், எனக்கு என்ன காரியத்தை செய்யலாம், எனக்கு என்று எந்த காரியத்தை ஸ்தாபித்துக் கொள்ளலாம், அதெல்லாம் அவன் நினைக்கல. முதல்ல ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருக்கு பலி செலுத்தினான். அங்கிருந்து வேற இடத்திற்கு மாற்றி விடுகிறார். அந்த இடத்திற்கு போறான், அங்கேயும் பலிபீடத்தை உண்டாக்கினான். அவன் கர்த்தருக்கு என்று பலி செலுத்துகிறதுல ஆயத்தமாக இருந்ததுனாலதான் அவனுக்கு வந்த உச்சபட்சமான போராட்டமும் பலியில வந்தது. அவனுக்கு சொந்தமான ஒரே குமாரனாகி ஈசாக்கை தேவன் பலி செலுத்தும்படி கேட்கிறார். இவன் செலுத்திட்டு வந்த பலியெல்லாம் உண்மைதானா இல்ல டூப்பா? இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலையா என்பதை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். நம்ம நிறைய டூப்ளிகேட் தனமான காரியங்களை செய்யும். ஜபமும் டூப்ளிகேட் தான், ஜீவியமும் டூப் தான், எல்லாமே டூப் தான். அதுல கர்த்தர் ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. ஒரு சோதனை வைக்கும்போது எல்லாம் வெட்டா வெளிச்சமாயிரும். ஒரே செகண்ட்ல எல்லாம் முடிஞ்சு போயிடும். 1000 ஸ்தோத்திர பலிகள், 2000 விண்ணப்பங்கள், 3000 நிமிஷம் ஜெபம், அதுல 30,000 கண்ணீர், இவ்வளவு காரியமும் இருக்கும். 3 நிமிஷத்துல எல்லாம் தெருவில் போய் நிற்கும். தட்ஸ் ஆல். பலி, ஆபிரகாமின் பலி. தேவனாகிய கர்த்தர் அவனுடைய காரியத்துல இதெல்லாம் கேட்டு வாங்க. இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்ட காரியங்கள் கிடையாது. இந்த கீழ்ப்படிதல் அவனுடைய வாழ்க்கையில இருந்தது. அவன் தேவனுக்கு என்று பலிபீடங்களை உண்டாக்கினான். கீழ்ப்படிதல் தேவன் உன்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது வித்தியாசமாக இருக்கலாம்.
செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை நீ கேட்கிறாயா என்பதை பார்க்கலாம். உனக்கென்று செய்ய சொன்ன காரியத்தை நீ செய்கிறாயா என்பதை பார்க்கலாம். உன்னை எதையும் செய்ய விடாதபடிக்கு கர்த்தர் உன் திசையை திருப்பி வேறு பக்கமாக உன்னை கொண்டு போகலாம். என்னவானாலும் தேவன் உன்னிடத்துல சொன்ன காரியத்தை நீ செய்கிறாயா என்பதை தான் கர்த்தர் பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்யும்படி உன்னை நடத்தினார், நீ அதற்கு மாறாக என்ன காரியத்தை செய்திருக்கிறாய்? வேதத்துல நமக்கு அதற்கான ஆதாரங்கள் உண்டு. 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை வாசிக்கலாம். பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோടെ வைப்பார்கள். ஆகையால் உன்னிடம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவனுக்கும் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இங்கே ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். எகிப்தியர் உன்னை காணும் போது இவன் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் என்று சொல்லப்பட்டது. ஆதாமுடைய காரியத்திற்கும் ஆபிரகாமின் காரியத்திற்கும் நேர் எதிரடையான காரியம். அங்கே அவளுடைய பார்வைக்கு அழகாக தோன்றின அந்த பழத்தினால பெரிய பாதிப்பு உண்டானது, பெரிய சாபம் உண்டானது. இங்கே வசனத்தின்படி ஆபிரகாம் சொல்லுகிறான், சாராயை பார்த்து நீ பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறதுனால உன்னால நிச்சயமா எனக்கு பாதிப்பு உண்டாகும். அது குறிப்பாக மனைவி என்றால் பெரிய பாதிப்பு உண்டாகும். அதனால அவன் சொல்லுகிறான், உன் நிமித்தம் நான் பாதிப்படையாதபடிக்கு, உன் நிமித்தம் எனக்கு கேடு உண்டாகாதபடிக்கு நீ எனக்காக ஒரு பொய்யை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அந்த பொய் சொன்னா என்ன நடக்கும் என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். எப்படி ஆகிலும் மனைவி என்று சொன்னால் இவனை கொன்று போட்டு அவளை கொண்டு போய் விடுவார்கள் என்று சொல்லி அவளை சகோதரி என்று சொன்னால் தன் உயிர் காக்கப்படும் என்பதற்காக தான் அந்த பொய்யை சொல்லுகிறாங்க. இங்க வேதத்தின்படி என் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு இந்த காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்திருக்க கூடாது. ஆனாலும் கர்த்தர் அனுமதித்தார். எப்படி இந்த ப்ராப்ளத்தை டேக்கிள் பண்ணி வர்றான். அதே போல அவள் பொய் சொன்னாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் எகிப்துக்கு வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் கோழிகை கழுதைகளையும் ஒட்டகங்களும் கிடைத்தது என்று சொல்லப்பட்டது. மனைவி கூட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் இருந்தது. மனைவி நகர்ந்து போன போது அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் வந்ததை பார்க்கிறோம். அநேக காரியங்களை கொண்டு வந்து கொடுத்தான். வேதத்துல அநேக காரியங்களை மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அநேக காரியங்களை அவனுடைய வாழ்க்கையில் அவன் தவிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அநேக காரியங்களில அவன் தேவனாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. ஆனால் இங்கே இவன் தானாக சுயமாக ஒரு முடிவை எடுக்கிறான். தானாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு காரியத்தை செய்கிறான். அவன் தானாக தன்னுடைய ஜீவனை காத்துக் கொள்வதற்காக ஒரு தனக்கென்று ஒரு பிரயாசத்தை அந்த ஆபிரகாம் எடுத்துக் கொள்கிறான். ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை. அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசத்தினுடைய விளைவை நமக்கு காண்பிக்கிறது வேதம். மனைவி 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 என்று அலைகிற ஜனங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச நேரம் தான், ஒரு சில நாட்கள் தான். ஆனால் அந்த நாட்கள் அவனுக்கு ரம்மியமான நாட்களாக இருந்தது. தன் மனைவியை எடுத்துக்கொண்டு போனார்கள். மாறாக அநேக காரியங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவனுக்கு மனைவியோட உபத்திரவமும் இல்லை, அதே சமயம் நிறைய போராட்டமும் இல்லை, நிறைய பணம் காசு எல்லாமே இங்க வந்து சேர்ந்து. ஆனா நடந்தது என்ன? நம்ம திரும்பமாக வாசிக்கலாம் 17ஆம் வசனத்துல. போதும், ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதையால் வாதித்தார் என்று சொல்லப்படும். உன் மனைவி இங்கேன்னு இல்லை, அது எங்க இருந்தாலும் அது வாதையாதான்.
மனைவின்னு ஒருத்தி ஆயிட்டானாலே அவளை நீ எங்க கொண்டு போய் வச்சாலும் அதை வச்சு பிரச்சனையா தான் இருக்கும். அதனாலதான் ஆபிரகாம் இங்கிருந்து போனான்னு நினைச்சான். ஆனா பார்வோனுடைய வீட்டில அவ போனதுல இருந்து கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டையும் மகாவாதையால் வாதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அப்படி ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம். அதனாலதான் அங்கே நடந்த காரியம் என்ன? மகாவாதையினால் கர்த்தர் வாதித்தார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை நோக்கி 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனதென்ன? இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷனுக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். போதும். இங்கே வாசனத்தின்படி நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தால்? இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமல் போனது என்ன? சகோதரி என்கிற ஸ்தானத்துல போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. மனைவி என்கிற ஸ்தானத்துல போனதுனால அவ்வளவு பெரிய போராட்டம் வந்தது. ஏன் எனக்கு அறிவியாமல் போனாய்? இவளை என் சகோதரி என்று நீ ஏன் சொல்ல வேண்டியது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேன். இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான் என்று சொல்லப்பட்டது. தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள், அநேக போராட்டங்கள்ல இந்த மனைவிங்கிற பாத்திரத்தை கர்த்தர் அதிகம் பயன்படுத்துவார். அது ஆபிரகாமுடைய காரியத்துல அநேக பெரிய போராட்டம் ஆரம்பத்திலே அடையாளம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் நம்ம 30வது வசனத்துல வாசிக்கும் போது 11ஆம் அதிகாரத்துல சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியா இருந்தாள். ஆனாலும் அவளுடைய போராட்டங்கள் மகா பயங்கரமாக இருந்தது. அவளை கூட்டிட்டு போறது, நடத்திட்டு போறது, எல்லா இடத்துலயும் அவனுக்கு பிரச்சனை தான். ஆனா போன வாக்கில் அதே ஸ்பீட்ல திரும்ப ரிட்டர்ன் ஆயிட்டான். இங்கே வசனம் சொல்லுகிறது, பார்வோன் அவனை குறித்து மனுஷருக்கு கட்டளையிட்டு கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை குறித்து நமக்கு காண்பிக்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஆபிரகாமின் நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ளுகிற அநேக காரியங்கள் உண்டு. அதுல மிக முக்கியமான 2 காரியம். ஒன்று அவனுடைய கீழ்ப்படிதல், இரண்டாவது அவன் தேவனாகிய கர்த்தருக்கு செலுத்துகிற பலி. இந்த தேவனாகிய கர்த்தரை அவன் கனப்படுத்துகிற காரியம் அவனுடைய வாழ்க்கையில இருந்ததினால அவன் சில நேரங்களில் பொய்யான காரியத்தை செய்தாலும், அவன் தன்னுடைய சுயத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவன் சில காரியங்களை தானாக முடிவெடுத்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. மாறாக அவனுக்குரிய எல்லாவற்றையும் அவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்தார். அவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் தேவன் அவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்தார். நம்ம நினைப்போம், அநேக நேரங்களில நாம் இந்த காரியத்தை இயலாமையினாலதானே செஞ்சிட்டோம், நமக்கு முடியாததுனாலதானே இந்த காரியத்தை செஞ்சிட்டோம். உன்னுடைய முடியாததுனால, இயலாமையினால நீ செய்கிற காரியத்திற்கென்று கர்த்தர் ஒரு பெரிய தண்டனை அல்ல, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பார். ஆனால் உன்னுடைய இயலும் தன்மையில நீ என்ன செய்கிறாய் என்பதை பார்ப்பார். ஆபிரகாமுடைய இயலாமையில இவளை எனக்கு சகோதரி என்று சொன்னால் அவளை அநியாயமாக அவர்கள் எடுத்துக் கொள்ளுவார்கள் என்று பயந்து, அவளை மனைவி என்று சொன்னால் அவளை எடுத்துக் கொள்வார்கள் என்று பயந்தான். அதற்காக அவன் சொன்ன பொய்யும் அது தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றினான். அது நிமித்தம் தேவனாகிய கர்த்தர் அவன் பார்வோனோடு என் தேவனாகிய கர்த்தர் பேசினார். பார்வோனை விறகவிடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அவனை அலக்களித்து ஆபிரகாமின் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆனால் அதே சமயம் தகப்பன் வீட்டோடு இருக்கும் போது, அவனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் இருக்கும் போது, அவனுடைய செழிப்பின் மத்தியில அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை கர்த்தர் பார்ப்பார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உன்னுடைய செழிப்பின் மத்தியில, உன்னுடைய சுயாதீனத்தின் மத்தியில, உனக்கு இருக்கிற எல்லா சுதந்திரத்தின் மத்தியில நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாயா? அததான் ஆதாம் இடத்திலும் பார்த்தார், நோவாவின் இடத்திலும் பார்த்தார், ஆபிரகாம் இடத்திலும் பார்க்கிறார். ஆதாமுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. பசியில பட்னியில கடந்து செத்துட்டு இருந்தானா, என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவான் அப்படிங்கிற நிலைமையில இருந்தானா, அந்த ஒரு மரத்தின் கனியை அவன் புசித்திருப்பது கர்த்தருக்கு பெரிய காரியமாக இருந்திருக்காரு. அந்த மரத்தின் கனியையும் சேர்த்து புசிச்சுட்டான், பரவாயில்ல, பாவம் தெரியாம. அவனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கு. வெள்ளியும் பொன்னும் விளைவிக்கிற ஆறுகள் ஓடுகிறது, எல்லா விதமான கனிகள் இருக்கிறது, எல்லாம் செழிப்பாக இருக்கிறது. அதுலதான் கர்த்தர் ஒன்றை அவனுக்கு தடுத்து நிறுத்தினார். நோவாவின் காலத்துல நோவாவுக்கும் கர்த்தர் எல்லா காரியங்களையும் கொடுத்து வைத்திருந்தார். அதன் மத்தியில ஜனங்களுடைய பாவத்தை குறித்து அவனுடைய இருதயம் பதபதைத்துக் கொண்டிருந்ததை பார்த்தார். இந்த ஜனங்களுடைய அநீதியின் நிமித்தம் நோவாவின் பாரத்தை பார்த்தார். அவனுக்குள்ள இந்த காரியத்தை செய்வாயான கர்த்தர் கேட்கிறார். அதற்கு அவன் கீழ்ப்படிந்தான்.
இங்கே ஆபிரகாமை குறித்து பார்க்கிறார். அவனுடைய சொந்தங்கள், தகப்பன் வீட்டார், அவனுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில அவன் எல்லா விதமான செழிப்புக்கு மத்தியில கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போவானான்னு சொல்லி பார்க்கிறார். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதல். உன்னுடைய நிறைவுகளின் மத்தியில கீழ்ப்படியாத நீ உன்னுடைய குறைவுகளின் மத்தியில எப்படி கீழ்ப்படிய போற? உன்னுடைய குறைவுகளின் மத்தியில நீ எடுக்கிற முடிவுகளினால உனக்கு வந்தது அல்ல இந்த முடிவு. உன்னுடைய நிறைவின் போது நீ கர்த்தரை தவிர்த்ததனால் வந்ததுதான் இந்த காரியம். உன்னுடைய நிறைவுகளின் மத்தியில கர்த்தரை மதியாமல் போனதுதான் இந்த காரியம். உன்னுடைய குறைவுகளின் மத்தியில வந்த காரியத்தை வச்சுட்டு நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருப்பீங்க பாருங்க, நீங்க ஏதாவது குறை செஞ்சிருப்பீங்க பாருங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்க யோசிச்சு பாருங்க, கடைசி நாளைக்கு வரும்போது இந்த காரியத்தை செய்யாம போயிட்டேன், அப்படியெல்லாம் கர்த்தர் உன்னை உன்னிப்பா நோண்டி எடுத்து ஒரு காரியத்தை உங்ககிட்ட வந்து கண்டுபிடிச்சு உன்னை தண்டிக்கிற தேவன் அல்ல. அற்பமான காரியங்களை பார்த்து தேடி எடுத்து அந்த காரியத்தை நிமித்தம் உன்னை தண்டிக்கிற தேவன் அல்ல. இந்த ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னதற்காக ஆபிரகாமை தேவன் அடிக்கவில்லை, வெகுமதிகளோடு திரும்ப அனுப்பினார். அந்த சாபத்தையும் சேர்த்து கூடவே அனுப்பிட்டார், அது வேற காரியம். ஆனாலும் கூடவே எல்லா காரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அதனால அவனை தண்டிக்கவில்லை. காரணம் அவனுடைய கீழ்ப்படிதல் நிறைவுகளின் மத்தியில இருந்தது. நம்மளுடைய நிறைவின் மத்தியில ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையிலேயே நம்ம வீட்டுல எல்லாம் ரெடியா இருந்து சாப்பாட்டுக்கு விருந்துக்கு வர்றதுக்கு ஆள் முதற்கொண்டு இருந்துச்சுன்னா அன்னைக்கு நீ ஆலயத்தை தவிர்க்கிற மாதிரி அதை கர்த்தர் பார்ப்பார். ஒரு நாளைக்கு முடியாத போது, எந்திரிக்கவே முடியாம படுத்து கிடக்கும் போது, நம்மளால முடியலன்னு சொல்லும் போது ஆலயத்துக்கு வரலன்னு கர்த்தர் பார்க்க மாட்டார். ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்துடுவோம். ஏன்னா அன்னைக்கு வேற வழியே கிடையாது. வீட்டுல எல்லாரும் லட்சணம் அப்பதான் தெரியும். ஒரு ஆள் நமக்கு காப்பி வச்சு கொடுக்க கூட இருக்காது. அன்னைக்கு படுத்து கிடந்தா படிச்சா கிடக்க வேண்டியதான். செத்தாலும் பாக்குற ஆள் இருக்கு, அதாவது பாட்டுக்கு போயிடும். அன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்க மாட்டோம், சர்ச்சுக்கு வந்துடுவோம். அன்னைக்கு போய் ஜெபமாவது பண்ணிட்டு வரலான்ட்டு வந்தீங்க அப்படிங்க. காய்ச்சல்காரங்க தான் நிறைய பேர் சர்ச்சுக்கு போவோம். ஆனா நல்ல எல்லாம் திரட்சியா வேற சிறப்பா இருக்கும் போது, எல்லா காரியங்களும் நமக்கு கைகூடி நிற்கும் போது நமக்கு ஆலயம் பெருசா தெரியாது. அதே போலதான் நம்முடைய எல்லா இடங்களிலேயும் உன்னுடைய செழிப்பின் மத்தியில, உன்னுடைய நிறைவின் மத்தியில கர்த்தருக்கு நீ எப்படி கீழ்ப்படுகிறாய்? உன்னுடைய குறைவுகளின் மத்தியில, முடியாத சூழ்நிலைகளுக்கு மத்தியில அல்ல, உன் நிறைவுக்கு மத்தியில கர்த்தர் பார்க்கிறார். அதை தான் ஆபிரகாம் இடத்துல பார்த்தார். அதன் மத்தியில போகிற இடம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பத்தை மட்டும் தான் பார்க்கிறான். அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்துகிறான். நம்ம என்ன சொல்லுவோம்? ஆரம்பத்துல ஆண்டவருக்காக எதையாவது செஞ்சிருவோமா? இன்னைக்கு தானப்பா நீ வேலைக்கு போயிருக்கிற, இன்னையில இருந்து ஒரு முடிவு பண்ணு, இத்தனை நேரத்துல இவ்வளவு நேரம் வரைக்கும் நான் ஊழியத்திற்கு போவேன், அல்லது இந்த காரியத்தை ஆண்டவருக்காக செய்வேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ண பார்க்கலாங்க. அந்த வேலைக்கு போய் ஒரு 10 வருஷம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கணும். இப்ப நிறைய பொறுப்புகள் இருக்கு. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், இப்படி நிறைய பொறுப்புகள் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் முடியட்டும், அப்புறம் பார்ப்போம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில சாவர வரைக்கும் வராது. ஆபிரகாம் போறான், அந்த இடம் எப்படிப்பட்டதுன்றே தெரியாது. கிழக்க போனா போறான், மேற்க போனா போறான். போனான்னா முதல் காரியம் என்ன? கர்த்தர் சொல்லியிருக்க அந்த இடத்துல அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு, அவ்வளவுதான். உனக்கு தேவனாகிய கர்த்தருக்கென்று பலி செலுத்துகிற காரியம், தேவனுக்கென்று காரியங்களை நடப்பிக்கிற காரியத்தை உன் வாழ்க்கையில முதன்மைப்படுத்திப்பார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் அபரிதமாய் கொடுப்பார். அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆபிரகாமின் கீழ்ப்படிதலும், ஆபிரகாமினுடைய தேவனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும், தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற விதமும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில சாராய் போன்ற மனைவி இருந்தாலும், சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் அதையும் உனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். அதையும் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு மாற்றி கொடுப்பார். ஏனென்றால் தேவன் உன்னோடு கூட இருப்பார். ஆபிரகாமோட பேசின தேவன் தான் யாரோட பேசினார்? பார்வோனோடையும் பேசினார். நம்ம நினைக்கிறோம் நம்ம கிட்ட மட்டும் தான் பேசியிருக்கிறார். உன் எதிராளி இடத்திலும் அந்த தேவன் பேசுவார். உங்ககிட்ட பேசுற டோன் வேற மாதிரி இருக்கும், உன்னுடைய எதிராளி இடத்துல பேசுகிற டோன் வேற மாதிரி இருக்கும். உனக்கு அன்பாய் பேசுகிற தேவன் உன் எதிராளி இடத்துல கர்ஜனையோடு பேசுவார். அந்த விசுவாசம் எப்போ வரும்? ஆபிரகாம் தான் விசுவாசத்தின் தந்தை. ஏன் அவனுக்கு விசுவாசம் வந்தது? அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், தேவனை கனப்படுத்தினான். நமக்கு ஏன் விசுவாசம் இல்ல? நீ தேவனுக்கு கீழ்ப்படியதும் கிடையாது, தேவனை கனப்படுத்துவதும் கிடையாது. நீ தேவன் உன்னை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற, தேவன் உன்னை கனப்படுத்தணும்னு நினைக்கிற, தலைகீழ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. உன் விசுவாசம் அவிசுவாசமாய் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இட்ஸ் a very simple subject. தேவன் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் நீ ஒரு காலம் கர்த்தரை விசுவாசிக்க முடியாது.
தேவனாகிய கர்த்தருக்கு நீ நினைக்கிறதை கர்த்தர் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் தேவன் மேல உனக்கு ஒரு நாள் விசுவாசம் வராது. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், நீ என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், என்ன வேணாலும் வாக்குவாதம் பண்ணிக்கலாம், எத்தனை பேரை வச்சு சொல்லி நீ உன்னுடைய காரியத்தை நியாயப்படுத்திக்கலாம். ஆனால் உனக்குள் இருப்பது அவிசுவாசம். ஆபிரகாம் இடத்துல அது அல்ல. அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான், கர்த்தர் சொன்னதை அவன் செய்தான், அவன் தேவனை கனப்படுத்தினான், அவனை தேவன் கனப்படுத்தி அவனை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு ஆபிரகாமின் நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ளுகிற இந்த இரண்டு காரியங்கள், ஒன்று அவனை போல் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும், இரண்டாவது அவனை போல் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும். இந்த இரண்டு காரியங்களை நீங்கள் செய்யும் போது ஆபிரகாம் செய்த சாதாரணமான காரியங்களாக இருந்தாலும் என் தேவன் அதில் அவனை கனப்படுத்தினார். ஆபிரகாமோடு பேசின தேவன் அவனுக்காக அங்கே போய் பார்வோனிடத்திலும் பேசினார். ஆபிரகாமை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவன் எந்த காரியத்திற்காக பயந்தானோ அந்த காரியத்தை குறித்து பார்வோன் பயப்படும்படி கர்த்தர் செய்தார். அவன் நினைக்கிறான், என்னுடைய மனைவி என்று சொன்னால் அவளுக்கு பாதிப்பு வந்து விடுமோ, எனக்கு பாதிப்பு விடுமோன்னு அவன் பயந்தான். ஆனால் அந்த ஆபிரகாமுடைய மனைவி என்னுடைய அரண்மனையில் இருந்தால் எனக்கு பாதிப்பு வந்து விடுமோன்னு சொல்லி பார்வோன் பயப்படும்படி கர்த்தர் செய்தார். ஏனென்றால் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் யாத்திரையை துவங்கினான். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவன் தேவன் சொன்ன தேசத்திற்கும் அந்த திசைக்கும் நேராக தன் பிரயாணங்களை தொடர்ந்தான். சென்ற இடமெல்லாம் கர்த்தருக்கு பலிபீடங்களை உண்டாக்கினான். அவன் சென்ற இடமெல்லாம் கர்த்தரை கனப்படுத்தினான். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவருக்கு பலி செலுத்தினான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறபடி செய்து கர்த்தர் அனுப்புகிற இடத்துல தேவனாகிய கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவீர்களே ஆனால் உன்னையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம் தேவனுக்கு பலி செலுத்தினான். அவன் செய்த காரியத்துல ஜெப விண்ணப்பங்கள் இல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருந்தது. அவனுடைய இருதயம் பதபதைத்தது. அதை காட்டிலும் பல மடங்காக உறங்க விடாதபடி பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் பதபதைக்க செய்தார். தேவனாகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையில என்ன நேரிட்டான், என்ன நடந்தால் நீ கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது, தேவனை கனப்படுத்தும் போது உன்னுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அன்பும் இரக்கம் இந்த பரலோகத்தின் பிதாதான், இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளையில் நாங்கள் உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உம்மை கனப்படுத்துகிறவர்களாக ஆபிரகாமை போல இருந்து எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்திலிருந்து நன்மையாய் பெற்றுக்கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை செய்ய மாட்டவர். நாங்கள் விரும்பின காரியத்தை செய்ய நீர் எங்களுக்கு கீழ்ப்படிய, நாங்கள் பூமியில கனவான்களாக நடமாட கர்த்தர் எங்களை கனப்படுத்த வேண்டும் என்கிற இந்த தலைகீழ் போக்கான இந்த வாஞ்சையை எங்கள் இருதயத்திலிருந்து எடுத்துக் கொடு. உமக்கு கீழ்ப்படிவதினால, உம்மை கனப்படுத்துவதினாலே கர்த்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து எங்களை கனப்படுத்துகிறவர் என்கிற ரகசியத்தை உணர்ந்து கொள்ள இந்த காலை வேளையில கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமம் மட்டும் மகிமைப்படும். துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் மகிய செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.